Hello friends, welcome to DavidJames channel. Okay, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துருக்கோம்னா டாடி மம்மி வீட்டில் இல்லை அந்த சாங்கில் வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டெப் வந்து இனிஷியலாக அந்த டோன் முடிஞ்சோடனே தளபதி உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு ஆடுவார்ல அந்த ஸ்டெப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் தளபதி வந்து எல்லாமே வந்து அப்படியே ஒரு கிளாஸ் ஒரு ஸ்டைலிஷாக ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாரு. அதில் வந்து இந்த இப்படி உட்காந்து இப்படி எந்திரிக்கிறது அந்த ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அதை கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற சாங்கில் வந்து என்னென்னா இனிஷியலாக வந்துட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ் போடுவார். இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து எங்கன்னா செகண்ட் செட்டில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணணும். ஓகே, ஸோ மற்றபடி இது ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த அந்த பீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ரெண்டு கேர்ள்ஸும் தளபதி கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா ஆக்சுவலாக இப்படி வருவார். இப்படி வந்துட்டு இப்படி அபவுட் டர்ன் போட்டு காலில் இப்படி சும்மா கிளம்ஸியாக பண்ணுவார். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளம்ஸியாக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் வந்து அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங் வந்து சும்மா இப்படி வந்துட்டு அப்படி திரும்புங்க. ஓகே, திரும்பிட்டு பொசிஷன் எப்படின்னா உங்கள் ரெண்டு லெக்ஸுக்குமே கேப் வச்சுக்கோங்க. ஓகே, கேப் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி ஷேக் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ பாடியில் ஷேக் பண்ணாமல் காலை ஷேக் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுடைய முட்டியை தான் ஷேக் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெக் மட்டும் பார்க்கலாம். ஸோ 1 2 ஓகே, ஸோ 1 2 3 ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து 3 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி போடுவார். ஓகே, ஸோ 3 கவுண்ட்ஸாக வரும். நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 1 2 3 நின்றுட்டே பண்ணுங்கள். 1 2 3 ஈஸி. 1 2 3 ஓகேவா? ஸோ கால் மூமெண்ட் இது தான். ஹேண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா எந்த முட்டி ரைட் லெக்கோட முட்டி போகும்போது ரைட் ஹேண்டை வந்து இப்படி பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 3. ஸோ உங்களோட கை பொசிஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி. ஓகே, 1 2 3 ஓகே, லைக் திஸ் 1 2 3 ஓகேவா? ஸோ முட்டி முன்னாடி போகும்போது உங்கள் கை இப்படி மடக்கி இப்படி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி வரும்போது கை இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி ஓகே, ஸோ 3 கவுண்ட்டு தான். ஈஸி பண்ணலாமா? ரெடி 1 2 3 ஓகே, 3 முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இந்த ரைட் லெக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் லெக்கோட க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது 2 கேர்ள்ஸ் ஆடுவாங்க, நடுவில் தான் தளபதி ஆடுவார். ஓகே, இப்படி முடிச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படி அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு கேர்ள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அப்படி பண்ணுவார். அதெல்லாம் ஸ்டைலாக இருக்கும். ஸோ 3 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு 4 5 ஓகே, ஈஸி. நல்லாயிருக்கும் இது பண்ணும்போது. ரெடி 1 2 3 4 5 பண்ணிவிட்டு இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணுன்னா 5 பண்ணிவிட்டு ஜம்ப். ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணும்போது என்ன பொசிஷனில் நீங்கள் போய் லேண்ட் ஆகணும்னா ரைட் லெக் வந்து பின்னாடி வந்துடணும், லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி வரணும். ஸோ பொசிஷன் இப்படி இருக்கீங்களா? 1 ஓகே, ஈஸி தான் இது ஜம்பும். ஸோ இப்படி பண்ணிட்டு 1 ஓகே, ஸோ என்ன 1 முடிச்சுட்டு கை என்ன பண்ணோன்னா நீங்கள் சாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் தளபதி வந்து கை எங்கே வச்சுருப்பாருன்னு. ஸோ நீங்கள் கை வந்து சும்மா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு ஓகே பொசிஷன் வந்து இதுதான். ஓகே, இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 3 டைம்ஸ் பண்ணணும். எப்படின்னா 1 2 3 ஓகே, ஈஸி. ஸோ ஜம்ப்லேருந்து பண்ணலாமா? இப்படி முடிச்சுட்டு 1 1 2 3 ஓகே, ஈஸி தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட் வரைக்கும் பண்ணலாமா? ரெடி 1 2 3 1 2 1 1 2 3 ஓகே, நீங்கள் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 முடிச்சுட்டு
இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பணும். இது வந்து ரைட் சைடில் நம்ம பண்ணுறோமா, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி ஒரு ஸ்டெப் பண்ணணும். ஸோ 1 2 3 முடிச்சுட்டு 4. ஓகே, 4 வரும்போது லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணி லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிடணும். இந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்டை மேலே இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை கீழே வச்சுட்டு 1 2 ஃபஸ்ட்டு ஹேண்ட் மட்டும் பாருங்கள், 1 2 இப்படி பண்ணோம். ஸோ கால் என்ன பண்ணோன்னா 1 2. ஓகே, ஸோ கை இப்படி வச்சுக்கோங்க, 1 2 ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகே, 1 2. ஸோ ஃப்ரண்ட்டு போகும்போது உங்களோட ரெண்டு லெக்ஸோட டோ வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் போகணும், இப்படி 1 2. ஓகே, ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா ரொம்ப இப்படி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணாமல் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆங்கிள் உங்களுக்கு இருக்கும், கேமரா ஆங்கிள். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக இருக்கும்போது ஜஸ்ட் உங்கள் ஆஃப் பாடி இந்த சைடில் தான் தெரியும். ஸோ நீங்கள் இப்படி இருந்தால் போதும், இப்படி இருந்துட்டு 1 2. ஓகே, ரெடி, 1 2 3. ஓகே, ஸோ 1 2 3. ஓகே, விச் மீன்ஸ் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கவுண்ட்டு. ஓகே, இது வந்துட்டு 1 2 3 3 முடிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ இது பண்ணும்போது ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லைட்டாக இப்படி உட்காந்த மாதிரி. ஓகே, 1 2 3 முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா 1 2. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இப்படி இந்த காலை மூவ்மெண்ட் பண்ண, லெஃப்ட் லெக் மூவ்மெண்ட் பண்ணாமல் ரைட் லெக் இப்படி தூக்குனா ஓகே, அப்படி இல்லைன்னா 1 2. ஸோ என்ன மீனிங்னா இப்படி பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வர போகிறோம். ஸோ பேக்கில் போகும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, 1 2. ஓகே, ஸோ இது வந்து எப்படி பண்ணோன்னா தளபதி வந்து அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக பண்ணியிருப்பார். ஓகே, ரெடி பண்ணலாமா? 1 2 3 1 2 பண்ணிவிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற கேர்ள் ரைட் சைடு வந்துடுவாங்க. விச் மீன்ஸ் 2 கேர்ள்ஸுமே ரைட் சைடு வந்துடுவாங்க, தளபதி லெஃப்ட் சைடில் வந்துடுவார். ஸோ அந்த ஒரு டர்ன் வரும், நீங்கள் அதை கிளம்ஸியாக அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து பண்ணலாமா? 1 2 3 முடிச்சுட்டு 1 1 2 3 1 2. ஓகே, ஸோ 1 2 முடிச்சுட்டு டக்கு ஓடி வந்துடணும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெடி, 1 2 3. ஓகே, 1 2 3 1 2. ஓகே, 1 1 2 3. ஓகே, 1 1 2 3 1 2. டக்கு ஓடி வந்துடணும். ஓகே, ஈஸி. ஓடி வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே நிற்கிற இடத்துலேருந்து ரைட் சைடில் ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டே இருப்போம். அதுதான் வந்து ஸ்டெப்ஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சுட்டு ஓகே, ஸோ என்ன பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்டை இப்படி தூக்கிடுங்க, தூக்கிட்டு ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு 1 2 3 1 1 2 3. ஓகே, ஸோ இதுதான் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நான் உங்களுக்கு எப்படி ஸ்லைட்டாக சொல்லித்தரலான்னு பார்த்தேன், அதான். ஓகே, ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை கீழே வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணோன்னா சும்மா இப்படி, ஓகே, அந்த ஸ்டெப்ஸு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னா 1 2 3. ஓகே, எப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கால் வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா காலில் வந்து டக் 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 டக்னு மூவ்மெண்ட் இருக்குது. எப்படின்னா ஜஸ்ட்டு 1 2 3 4. ஓகே, லைக் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிவிட்டு 1 2. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் தான். ஸோ இதை பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக மூவ் ஆகும். ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ நீங்கள் வந்து காலை மட்டும் பாருங்கள், கை நான் வந்து அந்த இது காமிச்சுக்கிறேன். 1 2 3. ஓகே, ஸோ 1 2 3. ஸோ ரைட் லெக்கை தட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை 1 2 3 கவுண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படின்னா 1 2 3. ஓகே, எப்படின்னா ஓகே, 3 முடிச்சுட்டு 4 வரும்போது அடுத்த ஸ்டெப்ஸ்க்கான பொசிஷனுக்கு மூவ் ஆவாங்க இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ரெடி, பொசிஷன். ஓகே, பை 1 2 3 3 முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா இப்படி ஒரு ரொட்டேட்டை போட்டு கீழே குனியணும், ரொட்டேட் போட்டு கீழே குனிஞ்சிட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி மடக்கி இருக்கணும், ரைட் ஹேண்டை இப்படி வச்சுருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப இப்படி இல்லாமல் இப்படி வச்சுக்கோங்க.
ஓகே வச்சுட்டு 1 2 3 ஓகே அதே மாதிரி தான் அதே மூமெண்ட் தான் ஹேண்டோட பொசிஷன்ஸ் மட்டும் மாறும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் 1 2 3 ரெண்டாவது ஸ்டெப்ஸில் இப்படி 1 2 3 ஸோ ரைட் ஹேண்டை வந்து இப்படி பண்ணுறோமா அதாவது ரைட் சைடில் இப்படி மூவ் பண்ணுறோமா அது வந்து நீங்கள் ரைட் லெக்கை தட்டும் பொழுது அப்படி மூவ் ஆகணும் இப்படி பாருங்க 1 தட்டுறீங்களா ஓகே தட்டுறதும் மூவ் ஆகிறதும் சேம் ஓகே ஈஸி 1 2 3 ஓகே ஸோ 1 2 3 இந்த 3 கவுண்ட் முடிஞ்சோம் முடியுதா முடித்ததுக்கப்புறம் ஓகே அகைன் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் வரணும் ஓகே ரைட் சைடில் வரும்பொழுது உங்களோட லெஃப்ட் லெக் வந்து இப்படி பெண்ட் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ இது முடிச்சுட்டு இப்படி வைக்கணும் ஓகே ஈஸி இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் நீங்கள் இந்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகே இப்படி முடிச்சுட்டு இப்படி பண்ணணும் ஓகே 1 நெக்ஸ்ட்டு 1 2 3 ஓகே ஸோ இது வந்து லெக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ என்ன பண்ணணுன்னா ஓகே ஸோ இப்படி இருக்கீங்களா அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் லெக் லெஃப்ட் லெக்கு தான் மடக்குவீங்க இப்படி மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு மடக்கிட்டு கீழே வச்சுட்டு கால் லெக் ஸ்டெப்ஸ் மட்டும் பாருங்கள் ஓகே 1 2 3 ஓகே ஸோ சேம் நம்ம இங்கே ரைட் லெக்கை தட்டிட்டு லெஃப்ட் லெக்கை செகண்டாக வைக்கிறோமா அதே மாதிரி தான் இங்கே இப்படி வச்சுட்டு பெண்ட் பண்ணுங்கள் ரைட் லெக்கை பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 மூவ் ஆகுவீங்க 1 2 3 நான் மூவ் ஆனேன்னா கேமரா ஃபோக்கஸ் இருக்காது அதனால தான் நான் ஒரே பிளேஸில் சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ லெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டெப்ஸு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்படி வச்சுக்கோங்க லெஃப்ட் லெக்கை மடக்குங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரைட் லெக்கை மடக்கி 1 2 3 ஓகே ஈஸி ஸோ இப்போ என்னென்னா கையை வந்து இப்படி வச்சுப்பீங்களா ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் கை மூமெண்ட்டும் ரைட் ஹேண்டும் ரைட் லெக் மூமெண்ட்டும் சேமாக இருந்தது ஸோ இந்த ஸ்டெப்ஸில் எப்படின்னா நீங்கள் இப்படி தட்டும் பொழுது விச் மீன்ஸ் உங்கள் கையை இப்படி ரைட் சைடில் பண்ணும் பொழுது உங்களோட ரைட் லெக் வந்து இப்படி தூக்கியிருக்கும் எப்படின்னா இப்படி வைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு 1 2 3 இங்கே பார்த்தீங்களா ஓகே 1 2 3 ஈஸி பொறுமையாக சூப்பராக இருக்கும் இது இப்படி பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்துடும் நீங்கள் மூவ்மெண்ட்டே பண்ண நின்றுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க 1 2 3 இப்போ மூவ் ஆகுங்க 1 2 3 மூவ் கூட ஆகணும் நீங்கள் லெஃப்ட் லெக்கை ஜம்ப் பண்ணாலே போதும் ஓகே ஸோ மூவ் எப்படின்னா 1 2 3 இப்படி மூவ் ஆகுது நீங்கள் ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணாலும் ஓகே கரெக்டாக வந்துடும் ஓகே இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் செகண்ட் செட்லேருந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இப்படி ரொட்டேட் ஆகி வந்து நிற்கிறது ஓகே ரெடி 1 2 3 3 1 2 3 ஓகே 1 2 3 ஓகே இதுக்கப்புறம் அந்த வில்லனை காட்டுவாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிளம்சியாக போட்டுக்கோங்க ஓகே ஸோ இந்த ஸ்டெப் வந்து என்ன சொல்கிறது நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து இனிஷியலாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ட்ரெண்டிங் ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டால் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் லைக் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அதை தான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப பழைய சாங்ஸ் கூட இப்போ ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் யோசிச்சுருப்பீங்களேன் இட்ஸ் மீன்ஸ் ஓல்டு சாங்ஸ் ஓல்டுன்னா ரொம்ப ஓல்டு இல்லை ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்பொழுது நீங்கள் எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் கேட்குறீங்க அப்படின்றத ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் எதுக்காக கேட்குறேன்னா லைக் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் போடுறதுக்காக கேட்குறீங்களா இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃபாக நீங்கள் ஆடிக்கிறீங்களா அது எனக்கு தெரியணும் ஓகே ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது அந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓனாக ஆடுறதுக்காக கேட்குறீங்களா அப்படின்றது அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கேட்ட நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களுமே இந்த கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேவா ஸோ கமெண்ட் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஓகே ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ் ஸ்டே டியூன் பை